ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 1 கிலோ மட்டன் வாங்கி இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்கிறேன். இதுக்கு வந்து நல்லா கழுவிட்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இஞ்சி பேஸ்ட்டும் அதுமாரி சேர்த்துட்டு இதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுப்போம். நல்லா ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இது நல்லா வறுத்துப்போம். நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். இதோட வந்து 15 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிட்டு அடுத்தது பச்சை மிளகாயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிப்போம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிப்போம். தனியாவை அரைச்சிட்டு அதோட பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிப்போம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், இது காரம் இல்லை, அதனால் நான் ஒரு 15 சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக வேணால் கொஞ்சமாக சேர்த்துங்க. இப்போ வந்து தேங்காய், கசகசா 2ஐயும் சேர்த்து தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ வந்து தாளிச்சிடலாம். நல்லா எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு பட்டை, கிராம்பு, அன்னாசி மொட்டு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் சோம்பு சேர்த்துப்போம். இதோட சின்ன வெங்காயம் வந்து நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிப்போம். இதில் வந்து நான் வந்து கறி வேகும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதனால் வந்து இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிட்டு இதோட தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி மீடியமான தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிட்டு இதில் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி நம்ம வந்து இந்த குழம்புலேயே கொட்டிடலாம். பாருங்கள், இதில் அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துட்றேன். இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி வைக்கும்போது. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து முள்ளங்கி சேர்த்துக்குவோம். உங்கள்கிட்ட முள்ளங்கி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துங்க. இப்போ இதில் வந்து அரைச்சி வச்ச தேங்காயும் கசகசாவையும் நல்லா கையிலேயே நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துப்போம். ரொம்ப சக்கை சேர்க்காமல் புழிஞ்சிட்டு சேர்த்துப்போம். இப்போ வந்து கறி நல்லா வெந்துடுச்சு, குழம்பும் நல்லா கொதித்து வந்திருக்கு, காயெல்லாம் நல்லா வந்துடுச்சு. மட்டன் குழம்பு வந்து சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதை சேர்த்துட்றேன் நான். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு கொதி வந்த பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்கணும்ல, ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி. இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.